அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயக அலுவலகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு இலங்கை முழுவதும் அத்தியாவசிய சேவைகளை பெறும்போது பல தடைகள், புகார்கள், சிரமங்கள் ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிரமங்களை, புகார்களை அறிவிக்கிறதுக்காக ஒரு அவசர அழைப்பு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. 1904 என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான எண் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்புக்கு நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு உங்களுடைய பிரதேசங்களில், உங்களுடைய நகரங்களில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் முறைப்பாடுகள் மேற்கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு கீழே நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் பற்றி புகார்களை செய்யலான்னு நாங்கள் பார்க்கலாம். மின்சார வளங்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் இங்கே அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். எரிபொருள் விநியோகம், மருத்துவமனை மற்றும் அவசர வைத்திய சேவைகள், பொது போக்குவரத்து மற்றும் விநியோகம் சார்ந்த விடயங்கள், குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவைகள், 2464 கீழ் 29 கீழ் அறிவிக்கப்பட்ட சிறப்பு வர்த்தமானியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அத்தியாவசிய சேவைகள் என அறிமுகப்படுத்தப்படுகின்றதுக்கு கீழே இருக்கிற விடயங்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் இங்கே இந்த தொலைபேசி அழைப்புக்கு தொடர்புகளை மேற்கொண்டு உங்களுடைய புகார்களை வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அழைப்புக்கு நீங்கள் ஒரு புகாரை வைப்பதனூடாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தின் அலுவலகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு இயக்க மையத்தால் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அங்கு நீங்க வைக்கின்ற இந்த புகார்கள் பரிசீலிக்கப்பட்டு அதனுடைய அவசரத்தன்மை மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதற்கு தேவையான உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக அணிகளும் அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஆணையாளர் நாயக அலுவலகம் ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த திடீர் அழைப்பு எண்ணை பொறுப்போட பயன்படுத்தவும், ஒரு துல்லியமான தகவல்களை வழங்குறதுக்காகவும் இதை பயன்படுத்துமாறு மக்களை வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு சரியான தகவல்களால் தான் ஒரு விரைவான தீர்வை உறுதி செய்ய முடியும் என்ற அடிப்படையில் இந்த வேண்டுகோளை பொதுமக்களை நோக்கி ஆணையாளர் நாயக அலுவலகம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறாங்க.